மெமரி மேனேஜ் பண்றது. ஸோ ஒண்ணும் வந்து எப்படி மெமரி மேனேஜ் பண்ணும்னா, இருக்கறதுலயே வந்து ஹையஸ்ட் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா, காம்ப்ளக்ஸ் டேட்டா டைப். ஸோ காம்ப்ளக்ஸ் டேட்டா டைப்னா என்ன மீனிங்னா, ஆ இமேஜ் அதாவது நம்பரு, இம் இ இ இமேஜினரி பார்ட். ஓகேவா? ஒரு ரியல் நம்பரு, ஒரு இமேஜினரி பார்ட். ஸோ இத சேர்ந்தது தான் என்ன சொல்லுவாங்கன்னா காம்ப்ளக்ஸ். ஸோ இதோட ஐடி இருக்கிறதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மட்டும் தான் மெமரி அதிகம். ஓகேவா? ஸோ டேட்டா டைப் ஹைரார்கினா என்ன மீனிங்னா, ஃபர்ஸ்ட் பைத்தான் 2 ஓட வெர்ஷன்ல ஃபர்ஸ்ட் பைத்தான் 2 வெர்ஷன் வச்சுன்னு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து இப்போ நான் சொன்ன டைனமிக் டைப்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ டைனமிக் டைப்னா அதுவே ஆன் டைம்ல வந்து டைப்ப சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு தான் டைனமிக் டைப்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டைனமிக்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஸோ டைனமிக்ன்றது என்ன மீனிங்னா ஹலோ? டவுட்டா? சரி ஓகே. ஸோ டைனமிக் ஞாபகம் வச்சுக்கங்க. நான் ஆப்பரேட்டர் இருக்கும்போது ஞாபகப்படுத்துவேன். ஆனா இப்போ சொன்ன ஆப்பரேட்டர் இன்னும் எடுக்கல. ஸோ இன்கேஸ் மறந்துட்டனாலும் டைனமிக் வந்து ஞாபகப்படுத்துங்க. டைனமிக் டைப்னா என்ன? டைனமிக்னா என்ன? ஏன்னா ஒரு இன்டர்வியூல கேட்டிருந்தான். ஆ அது இதுவா உங்களுக்கு இன்னும் இன்டர்வியூ கூட டீட்டெயில்ஸ் சொல்லல. சரி ஓகே. இந்த வீக் இல்ல நெக்ஸ்ட் வீக்குள்ள நான் கனெக்ட் பண்ண சொல்லிர்றேன். சொல்லிட்டேன். பட் அவங்க வந்து ஃப்ரீ இல்லன்னு இங்க இருக்காங்க. ஸோ இந்த வீக் நெக்ஸ்ட் வீக்குள்ள என்ன ப்ராசஸ்ன்றத சொல்லிர்றேன். ஓகேவா? ஸோ ஒருத்தர் வந்து குரூப்ல போட்டிருந்தாரு. இன்டிஜரா வாங்கிட்டு, அதாவது ஆ டேட்டா ஃப்ளோட்டா வாங்கிட்டு, அத இன்ட்டா கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணும்போது எக்ஸிக்யூட் பண்ணார். ஸோ அதுவும் ஒரு ப்ராசஸ். அதான் சொன்னேன்ல, நீங்க லாஜிக் போட்டீங்கன்னா, அடுத்த லாஜிக் என்ன என்ன இருக்குன்றத நான் போட்டுருவேன். ஸோ இதுல 2மே ஃப்ளோட்டா வாங்குனாலுமே எனக்கு எல்லா நம்பரையும் அக்செப்ட் பண்ணும். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ஏஜ் ஈக்குவல் டூ எவால் வந்து என்னன்னா, எவாலுவேஷன். ஸோ மேக்ஸ் எக்ஸ்பிரஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும்னா, நான் வந்து என்ன இப்போ எக்ஸ்பிரஷன்னா நீங்க நெனைக்கிற மாரி நார்மலா வந்து ஏ பிளஸ் பி அப்படின்ற மாரி இருக்காது. ஸோ அது எப்படி இருக்கும்னா, ஒரு அல்ஜீப்ரிக் மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா மாரி இருக்கும். ஸோ அதுக்கு என்னன்னா எவாலுவேட் யூஸ் பண்ணுவோம். இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியாது.
ஓகேவா? ஸோ எல்லா ப்ராசஸ்க்குமே எவால் யூஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் இப்போ மேத்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்டிஜர் நம்பரும் இருக்கும், ஃப்ளோட் நம்பரும் இருக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு தான் நான் ஃபார்முலா மேக் பண்ண போறேன். அப்போ நான் என்ன இன்புட் குடுப்பேன்றதே எனக்கு ஐடியா இருக்காது. ஸோ அந்த டைம்ல நான் இன்ட் குடுக்கலாம், ஃப்ளோட் குடுக்கலாம். என்ன அவுட்புட் வரும்னே தெரியாது அந்த எக்ஸ்பிரஷன்ல. ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எவால் வந்து எல்லா டேட்டா டைப்பும் அக்செப்ட் பண்ற மாரி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் எவால் டைப் பண்ணேன்னா, எவாலுவேட்ன்னு டைப் பண்ணேன்னா, அது என்ன எடுத்துக்கும்னா, இன்டிஜரையும் எடுத்துக்கும், ஃப்ளோட்டையும் எடுத்துக்கும். ஓகேவா? இன்டிஜர், ஃப்ளோட், நம்பர் ஸோ எல்லாத்தையும் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்காக அத யூஸ் பண்ணுவோம். பட் ஸ்ட்ரிங் எனக்கு ஐடியா இல்ல. ஒரு நிமிஷம். ஸோ ஸ்ட்ரிங் இருக்காது. ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் ரிலேட்டடா அதாவது இன்ட், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் நம்பர் நீங்க எது குடுத்தாலுமே அத மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எவால் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃப்ளோட் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இது சொல்லி தரல. இருந்தாலும் நான் ஃப்ளோட் வச்சு பண்ணேன். ஸோ ஃப்ளோட் மட்டும் குடுத்தீங்கன்னா, எனக்கு என்னன்னா இன்டிஜர் நம்பர் போட்டாலும் அக்செப்ட் பண்ணும். ஆ இது ஃப்ளோட் நம்பர் போட்டாலும் அக்செப்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் எவால் போட்டாலும் எனக்கு மொத்தமா அக்செப்ட் பண்ணும். ஸோ குரூப்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு. அந்த ப்ராசஸ் போட்டாலுமே எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்க அதுக்கு அடுத்தது லாஜிக் ட்ரை பண்ணுங்க. ஸோ எதனால வந்து ஃப்ளோட்ல மட்டும் வந்து மெமரி எடுத்துக்குது? இப்போ வந்து ஃப்ளோட்ல மட்டும் ஏன் இன்டிஜர் அக்செப்ட் பண்ணுது? ஸோ அந்த டவுட் இருக்கும். ஸோ இன்டிஜர்ல மட்டும் ஃப்ளோட் குடுத்தா எடுத்துக்கல. ஆனா ஃப்ளோட்ல மட்டும் நான் இன்டிஜர் நம்பர் குடுத்துக்கிறேன். எதுக்கு அக்செப்ட் பண்ணி ஃப்ளோட்லயே எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னா, ஸோ நான் சொன்ன மாரி மெமரி சைஸ் ஓகேவா? இருக்கறதுலயே வந்து ஃப்ளோட்டுக்கு தான் மெமரி சைஸ் வந்து அதிகம். இன்டிஜரோட கம்பேர் பண்ணும்போது. ஃப்ளோட்டுக்கு வந்து 8 இன்டிஜருக்கு வந்து 8 பைட். ஃப்ளோட்டுக்கு வந்து 16 பைட். ஆ காம்ப்ளெக்ஸ்க்கு 32 பைட். ஓகேவா? ஸோ இன்டிஜர்லாம் எடுத்தீங்கன்னா 4 பைட்ல தான் ஸ்டோர் ஆகும். 4 பைட் மீன்ஸ் நான் சொன்ன மாரி நம்ப இதுல சொல்ற மாரி 8 பைட்ஸ் வரும். ஓகேவா? பைனரி வேல்யூல. ஸோ இன்டிஜருக்கு வந்து 4 பைட் சைஸ்ல தான் ஒர்க் ஆகும். ஃப்ளோட்டுக்கு டபுள் 8. ஆ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸுக்கு 16. ஓகே. ஸோ அதனால என்ன பிரச்சனை? அதனால எதுக்கு ஃப்ளோட்ல எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு வச்சுக்கங்க. இப்ப நம்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஒரு மொபைல் ஷாப்புக்கே போறோம்னா, நம்ப கிட்ட வந்து ஒரு ஆ 32 ஜிபி மெமரி இருக்குன்னா, ஓகே. என் கையில வந்து என்னன்னா, 28 ஜிபிக்கு மெமரி ஃபுல்லா இருக்கு. மெமரி கையில வச்சிருக்கேன். ஸோ நான் ஒரு மொபைல் வாங்க போறேன்னா, 32 இருக்கு, 64 இருக்கு. ஸோ நான் எத சூஸ் பண்ணுவேன்னா, அப்சல்யூட்லி 64 தான். ஏன் 32 சூஸ் பண்ண மாட்டேன்னா, ஆல்ரெடி என்கிட்ட 28 பைட் மெமரி இருக்கு. ஸோ 32 சூஸ் பண்ணேன்னா, அந்த மெமரிலாம் அதுல போயிட்டா மெமரி ஃபுல் ஆயிரும். ஓகேவா? அதனால இருக்கறதுலயே ஹையஸ்ட் மெமரி எதுவோ அத தான் நான் சூஸ் பண்ணுவேன். 64 வாங்குனா எனக்கு 28 ஜிபியும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? எக்ஸ்ட்ராவும் நான் மெமரி வச்சிருக்கலாம். ஸோ அதனால தான் பைத்தான்ல என்ன பண்ணாங்க, இன்டிஜர் நம்பர் குடுத்து 2மே ஃப்ளோட்டா குடுத்தா, இன்டிஜரும் அக்செப்ட் பண்ற மாரி, ஃப்ளோட்டையும் அக்செப்ட் பண்ற மாரி. அப்ப 10ன்னு குடுத்தா அது பேக் எண்ட்ல என்னவா ஆயிரும்னா 10.0 ஆயிரும். ஓகேவா? அப்ப என்ன ஆகும்னா, நான் நார்மல் இன்டிஜர் நம்பர் குடுத்தா, அது என்ன ஆகும்னா ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால எனக்கு என்னன்னா, மெமரி சைஸ் இன்டிஜர் நம்பர் குடுத்தாலுமே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஃப்ளோட் நம்பர் குடுத்தாலுமே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆப்பரேட்டர். ஸோ இன்னொன்னு கேட்க மறந்துட்டேன். ஸோ இது ஃப்ரீயா இருந்தா பார்த்துட்டு வாங்க. 10 சாரி பிரிண்ட் இது வந்து என்னன்னா, ஹீப் அண்ட் ஸ்டாக் மெமரில ஸ்டோர் பண்ற ஐடியோட டேட்டா. ஸோ இந்த இந்த ஏ வந்து எங்க ஸ்டோர் ஆகுது? ஹீப்ல ஸ்டோர் ஆகுதா? ஸோ ஸ்டாக்ல ஸ்டோர் ஆகுதா? ஸ்டாக்ல ஸ்டோர் ஆகும் ஹீப்ல ஸ்டோர் ஆகும்போது, அந்த ஹீப்ல வந்து அதுக்குன்னு ஒரு மெமரி எக்ஸிக்யூட் பண்ணும்ல. ஸோ அந்த மெமரி தான் இது. எனக்கு இதுல என்ன டவுட்ன்னா, இப்போ வந்து பார்த்தா A10ன்னு குடுத்துருக்கேன். ஐடி ஆஃப் ஏன்னு கேட்டிருக்கேன். ஐடி ஆஃப் பின்னு கேட்டிருக்கேன். எனக்கு கடைசி நம்பர் பார்த்தா 248ன்னு வருது. சரியா? இதுல 752ன்னு வருது. கடைசி நம்பர் மட்டும் நோட் பண்ணீங்க. 248752.
ஏன்னா நெறைய நம்பர் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். இப்ப என்னன்னா, திருப்பி இத ரன் பண்றேன். ஓகேவா? இப்ப என்ன ஆகுதுன்னா, 14072924050248 இந்த இன்டிஜருக்கு பார்த்தா ஐடி மாறவே இல்ல. அப்படியே வந்து ஃப்ளோட்ல பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டா மாறியிருக்கும். 1605139845872 ஸோ இங்க இருக்கிற அட்ரஸ அப்படியே மாறியிருக்கும். நான் திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணி நான் மெமரிய பார்த்தேன்னா, இன்டிஜருக்கு அப்படியே இருக்கு. ஸோ ஃப்ளோட்டுக்கு மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப நீங்க கேட்கலாம், நீங்க 10ன்னு குடுத்துருக்கீங்க. அதனால சரி நான் 10ன்னு குடுத்துருக்கேன். இப்ப என்னன்னா 50ன்னு தரேன். 50க்கு என்ன வருது? 528ன்னு வருது. ஓகேவா? அப்போ இன்னொரு வாட்டி ரன் பண்ணேன்னா, அதே 528 ஆனா ஃப்ளோட்டுக்கு ஈச் டைம் வந்து டேட்டா மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ எதனால இன்டிஜர் மட்டும் சேம் மெமரி, ஃப்ளோட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு பாருங்க. பார்த்து சொல்லுங்க. தப்பா இருந்தா நான் ஆன்ஸர் சொல்றேன். சர்ச் பண்ணி பாருங்க நெட்ல. எதனால வந்து நெக்ஸ்ட் வந்து ஆப்பரேட்டர். ஸோ இன்புட் பார்த்தாச்சு. ஆ ஓகே. கமாண்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஆல்ரெடி ஸோ பைத்தான பொறுத்தவரைக்கும் அரித்மெடிக் ஆப்பரேட்டர், ஸோ லாஜிக்கல் ஆப்பரேட்டர், ஆ மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர் இது மாரி வந்து ஒரு 6 டைப் ஆஃப் ஆப்பரேட்டர் வந்து பைத்தான்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல எக்ஸ்ட்ரா பிட்வைஸ் ஆப்பரேட்டர் வந்து நமக்கு தேவைப்படாது. ஓகேவா? பிட்வைஸ் ஆப்பரேட்டர் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் என்னன்றத நான் சொல்லிர்றேன். ஓகேவா? அரித்மெடிக், கம்பேரிசன், லாஜிக் யூஸ் பண்ணுவோம். அசைன்மென்ட், ஐடென்டிஃபை ஆப்பரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர்ன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ ஐடென்டிஃபை ஆப்பரேட்டர்னா என்ன? மெம்பர்ஷிப் ஆப்பரேட்டர்னா என்னன்னு பார்ப்போம். அத தாண்டி எக்ஸ்ட்ராவா ஒரு ஆப்பரே வால்ரஸ் ஆப்பரேட்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஸோ எல்லா ஆப்பரேட்டரையும் இங்க டைப் பண்ணுவோம். நான் ஃப்ளோட்லயே டைப் பண்றேன். திடீர்னு இன்டிஜர் நம்பர் குடுத்தாலுமே எனக்கு அக்செப்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா அடிஷன். ஓகேவா? ஸோ பிரிண்ட் A பிளஸ் B. ஸோ இத நான் பார்க்கும்போது என்னன்னா, 2 நம்பரையும் ஆட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஓகேவா? 20 இது வந்து 40ன்னு சொன்னோம்னா, எனக்கு அவுட்புட் என்னன்னா 16 வரும்.
60.0 நான் சொன்ன மாதிரி ஃப்ளோட் கொடுத்ததுனால 0.0 அதுவே ஆட் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ என்னன்னா அது சப்ட்ராக்ஷன். ஸோ சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பிரிண்ட் கம்மி நம்பரா கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ 10 பிளஸ் 5 என்னன்னா அடிஷன் ஆயிடுச்சு. ஓகேவா? 10ல இருந்து 5 போயிடுச்சுன்னா என்னன்னா சப்ட்ராக்ஷன் ஆயிடுச்சு. 10 இன்ட்டு 5னா 50. ஓகேவா? 5 வந்து 10ஆல மல்டிப்ளை டிவிஷன் பண்ணா எனக்கு என்னன்னா 2.0. இது எல்லாமே இன்டிஜர்லயே கொடுக்கும். ஸோ ஃப்ளோட்ல கொடுத்தா 0 வருது. இல்ல எவார்ல கொடுக்கும். ஸோ 15 5 50 2.0. ஓகேவா? ஸோ எனக்கு என்ன ஆகுன்னா 15 5 50 2.0 அப்படின்றது 2.0 எதுக்கு வருதுன்றத சொல்றேன். இந்த ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ இது இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ஃப்ளோ டிவிஷன். ஃப்ளோ டிவிஷனு, மாடுல்ஸு, அதே அதே மாதிரி வந்து ஸ்கொயர் ரூட், அதாவது டபுள் இது பண்றது. ஸோ மாடுல்ஸ்ன்னு வச்சுங்க. ஸோ மாடுல்ஸ் என்ன பண்ணும்னா ரிமைண்டர் வேல்யூ செக் பண்ணும். ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா இப்போ 10 வந்து 5ஆல டிவைட் பண்ண வச்சுக்கலாம். ஸோ 2 வந்து 10ல எத்தனை டைம் இருக்கு? 5 டைம் இருக்கு. அப்போ 5 2s are 10. ஓகேவா? அப்போ என்னன்னா மாடுல்ஸ் வந்து 0. இப்போ இதே விஷயத்த இல்ல வைல் ட்ரூ கொடுத்துட்றேன். ஸோ இது நீங்க பார்க்காதீங்க. அது வரும்போது சொல்லி தரேன். ஏன்னா ஒரு வாட்டியும் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு போயிட்டு வர முடியல என்னால.
இப்ப என்னன்னா இது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தா 10 5 மாடல்ஸ் வந்து 0 வருது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா 10 7 மாடல்ஸ் 3. ஓகேவா? ஸோ எப்படி மாடல்ஸ் 3 இப்ப 10 வந்து 7 ஆல டிவைட் பண்றேன். ஒரு டைம் வருது. ஓகேவா? ஒரு டைம் வந்துட்டு 10ல இருந்து 7 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் வேல்யூ என்னது? 3. ஓகேவா? ஸோ இப்போ இன்னொரு கொஸ்டின் போடலாம். 12 4 4 வேணும். 4 வந்து ஃபுல்லா முடிஞ்சிடும். 5. ஸோ 2 டைம் வரும். மாடுல்ஸ் என்ன வரும்? 2 வரும். ஓகேவா? ஸோ இது மாரி ரிமைண்டர் வேல்யூ பார்க்கறதுக்காக என்ன பண்ணுவோம்னா, மாடுல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோ டிவிஷன் பார்க்கலாம். இது நான் சொல்லிக் குடுக்காம போடாதீங்க. இன் கேஸ் இதுவாச்சுன்னா ப்ரோகிராம் ரன்னிங்லயே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால இத நீங்க அவாய்ட் பண்ணுங்க. நான் லூப் எடுக்கும்போது இது சொல்றேன். நான் இப்போதைக்கு ஸ்க்ரீன்ல போயிட்டு, போயிட்டு வர முடியலன்றதுனால போட்டேன். ம். ஃப்ளோ டிவிஷன் வந்து ஃப்ளோட் டிவிஷனுக்கு பதிலா ஃப்ளோர் டிவிஷன் அடிச்சிருக்கீங்க சார். ஸ்ட்ரிங் தானே பிரச்சனை இல்ல. உள்ள குடுக்கறது ஸ்ட்ரிங் தான். ஃப்ளோ டிவிஷன் கரெக்ட்டா தான் அடிச்சேன். எல்-ஓ-ஆர். ஃப்ளோ டிவிஷன் கரெக்ட்டா தான் அடிச்சேன். 5 ஃப்ளோ டிவிஷனுக்கு தான் அப்போ அவுட்புட் பண்ணிருக்கேன். ஓகே. 10 ஸோ இது என்ன இருக்கும்னா, இது எப்படி வரும்னு வச்சுக்கங்க. இதுக்கும் வந்து டிவிஷன் இருக்குன்னா கரெக்ட்டா புரியும். 2 கம்பேர் பண்ணா மட்டும் தான் புரியும். ஸோ டிவிஷன்னால என்ன செகண்ட் நம்பர் 3. ஓகேவா? ஸோ டிவிஷன் என்ன என்ன ஆகுது? 3.3.3.35. ஸோ எனக்கு அவுட்புட் என்ன வருதுன்னா, 10 3 ஆல டிவைட் பண்ணுனா 3. இந்த டிவிஷபிள் பாசிபிலிட்டில வருது அவுட்புட். அதே நான் ஃப்ளோ டிவிஷன் குடுத்தா ரவுண்டா என்ன வரும்னா, இன்டிஜர் நம்பரா வரும். ஓகேவா? ஸோ நான் ஒண்ணு ஃப்ளோர் டிவிஷனுக்கும் இதுக்கும் அதான் டிஃபரன்ஸ். ஸோ டிவிஷன் குடுத்தா எனக்கு என்னன்னா, எல்லாமே ஃப்ளோட் வேல்யூவா வரும். எக்ஸாக்ட்டா என்ன வேல்யூ, எக்ஸாக்ட்டா என்ன ப்ராசஸ்ன்றத சொல்றதுக்கு தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டிவிஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளோர் டிவிஷன் நான் யூஸ் பண்ணேன்னா, எனக்கு அப்படியே என்ன ஆகும்னா, அந்த ரவுண்ட் ஆஃப் வேல்யூ. இப்ப 3.33னா என்ன எடுத்துக்கலாம்னா 3ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணா எனக்கு அவுட்புட் என்ன என்ன வரும்னா 3ன்ற மாரி வரும். ஓகேவா? ஸோ ஆட், சப்ட்ராக்ட், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ மாடுல்ஸ் வந்து ரிமைண்டர் வேல்யூ குடுக்குது. ஸோ ஃப்ளோர் டிவிஷன் வந்து இன்டிஜர் வேல்யூ குடுக்குது. ஸோ இதுக்கும் அதுக்கும் கம்பேரிசன் பண்ணி படிங்க. இல்லன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்படி தருது அவுட்புட் 2மே ஒரே இதுதான். டிவிஷன் தான் பண்றேன். ஸோ நான் ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வந்து ரவுண்ட் ஆஃப் வேல்யூவா தருது. ஓகேவா?
ஸோ 10 to the power of 2, 10 to the power of 3ன்ற ஸ்கொயர் ரூட் மாதிரி வரும்ல. ஸோ அதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். இப்போ 10 எத்தனை வாட்டி ஸ்கொயர் பண்ண போனா 2 வாட்டி. அப்போ 10 into 10 100. ஸோ 10 4 வாட்டி ஸ்கொயர் பண்ண போறோம். ஸோ அப்போ 4 வாட்டி பண்ணா 10,000. ஸோ 10 6 வாட்டி பண்ண போறோம். ஸோ 6 வாட்டி பண்ணா 1 lakh. ஸோ இது மாதிரி வந்து இந்த 10 எத்தனை வாட்டி ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்றத சொல்றதுக்கு தான் அந்த டபுள் ஸ்டார். ஓகேவா? இங்க டபுள் ஸ்டார் யூஸ் பண்றேன்ல. ஒரு 10 எத்தனை வாட்டி பண்ண முடியும்? ஒரு 10 கூட 2வதா வர b குடுக்குற வேல்யூ எத்தனை வாட்டி அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும். ஸோ டிவிஷனுக்கும் இதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. டிவிஷன்றது 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி சொல்லும். ஸோ 10 into 2. இது என்ன மல்டிப்ளிகேஷன் என்ன சொல்லுது? 20ன்னு சொல்லுது. ஓகேவா? இதே வந்து பாத்தீங்கன்னா பவர் ரூட் என்ன சொல்லுதுன்னா பவர். ஸோ பவர் என்ன சொல்லுதுன்னா எனக்கு வந்து இது இது 10 எத்தனை வாட்டி பண்ணும்? இந்த 10 தான் அது மல்டிப்ளை பண்ணும். அது எத்தனை வாட்டி பண்ணுன்றத நான் சொல்லுவேன். ஓகேவா? 10ன்னு ஃபர்ஸ்ட் குடுக்குற வேல்யூ, 2வதா குடுக்குற வேல்யூ அது எத்தனை வாட்டி பண்ணுன்றது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே 10 into 4. ஸோ 10 4s are 40. மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சிச்சு. அதே பவர்ல போடும்போது என்னன்னா 10 ஒரே நம்பரை தான் 4 வாட்டி ஸ்கொயர் பண்ணும். ஓகேவா? எக்ஸாக்டா சொல்லணும்னா ஸ்கொயர் ரூட். இவ்வளவுதான் மொத்தமாவே இருக்கு. ஸோ இதுல இருக்கிற அதாவது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் மொத்தம் வந்து எத்தனை ஆப்ரேட்டர் நான் சொன்ன மாதிரி இருக்குன்னா 7 ஆப்ரேட்டர். எக்ஸ்ட்ராவா நான் சொல்றது பிட்வைஸ் ஆப்ரேட்டர். பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ல வால்ரஸ் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ அது ஆப்ரேட்டர்ல வராது. பட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னன்றத சொல்றேன். அது எங்க யூஸ் ஆகும்ட்டு. ஸோ அது மாதிரி 7 ஆப்ரேட்டர் இருக்கு. ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ல என்னென்ன இருக்குன்னா அடிஷனு, சப்ட்ராக்ஷனு, மல்டிப்ளிகேஷனு, டிவிஷனு, அதே மாதிரி ஃப்ளோர் டிவிஷனு, அதுக்கப்புறம் மாடுல்ஸு, அதுக்கப்புறம் வந்து பவர். ஸோ எல்லாம் என்னென்ன பண்ணுதுன்றத நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஒண்ணுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை தனித்தனியா சொல்லிட்டேன். ஸோ ஃப்ளோர் டிவிஷனுக்கும் டிவிஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸு, மாடுல்ஸுக்கு என்ன டிஃபரன்ஸு, ஸோ பவருக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்றது சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ இதுல எனக்கு என்ன பிரச்சனைனா ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது இப்படியே பாருங்க டைப் பார்க்கலாம். ஸோ இதுல என்னன்னா இது வந்து எனக்கு என்னன்னா இன்டிஜர்ல வருது. இது என்னன்னா ஃப்ளோட்ல வருது. இப்போ என்னோட டவுட் என்னன்னா பைத்தான் 2ல வந்து பழைய விஷயம்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இது ஏன் ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோட்ல வருது? இப்போ எனக்கு எப்படி வரலாம்னா இப்போ 10/2 எனக்கு 5 போதும். ஓகேவா? 5 வந்து எனக்கு அவுட்புட். ஸோ இன்டிஜர்ல தான் அவுட்புட் வருது. ஃப்ளோட்ல வந்தா ஃப்ளோட்ல போடலாம். ஸோ இன்டிஜர்ல தான் அவுட்புட் வருது. அப்படின்ற பட்சத்துல எதுக்கு அதையும் ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணிக்குது? ஓகேவா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இது 10 + 20ன்றது என்னன்னா a + bன்னும் போது 30ன்றத இன்டிஜர் அலோகேட் பண்ணுது. இதே விஷயம் தான் நான் டிவிஷன் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? டிவிஷன் யூஸ் பண்ண போறேன். ஆனா எனக்கு என்னன்னா ஃப்ளோட் வேல்யூ தான் வேல்யூ தருது. ஓகேவா? ஃப்ளோட் எக்ஸிகியூஷன் தான் தருது. இப்போ எனக்கு எப்படி தரலாம்னா இன்டிஜர் அசைன் பண்ணும்போது இன்டிஜர். ஸோ 2 இன்டிஜர் சேர்ந்தா இன்டிஜர் தானே. ஒரு இன்டிஜர் இன்னொரு இன்டிஜர் சேர்த்தா அவுட்புட் என்ன எதுல வரும்னா இன்டிஜர்ல வரும்.
ஒரு இன்டிஜர் ஒரு ஃப்ளோட் சேர்த்தா அவுட்புட் எதுல வரும்னா ஃப்ளோட்ல வரும். ஏன்னா இருக்கறதுலே இன்டிஜர் ஃப்ளோட்டுக்கு தான் வேல்யூ அதிகம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணும்னா ஃப்ளோட் ஆட்டோமேட்டிக்கா இன்டிஜர அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ டைப் காஸ்டிங் இப்போ இந்த இடத்துல வந்து is equal to int of 10 b is equal to 10.2 print a plus b. அவுட்ல என்னன்னா 20.2. ஏன்னா வந்து ஃப்ளோட்டுக்கு ஒரு இன்டிஜர் ஒரு ஃப்ளோட் சேரும்போது ஃப்ளோட்ல மெமரி அதிகம்ன்றதுனால போகும். இதுவே நான் 10ன்னு இன்டிஜர்ல போட்டேன்னா எனக்கு 20ன்னு வரும். ஸோ இதே வந்து 10 பிளஸ் 1j போட்டேன்னா 20 பிளஸ் 1j. ஸோ எனக்கு அவுட்புட் என்ன வருது? காம்ப்ளெக்ஸ்ல வருது. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் மெமரி அதிகம். ஓகேவா? ஸோ நான் ஸ்ட்ரிங் போட்டேன்னா எனக்கு எரர் வரும். ஏன்னா இன்டிஜரையும் இதையும் இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எரர் வரும். அப்படின்ற பட்சத்துல நான் சேம் டேட்டா டைப் போட்டா சேம் டேட்டா டைப் அவுட்புட் தான் வருது. ஸோ மாறும்போது தான் மெமரி அலோகேட் பண்ணுது. ஓகேவா? அப்படின்ற பட்சத்துல இங்க நான் சேம் டேட்டா டைப் தானே போட்டிருக்கேன். ஸோ சேம் டேட்டா டைப் போடும்போது எனக்கு ஏன் வந்து டிவிஷனுக்கு மட்டும் ஃப்ளோர்ல வருதுன்றத பார்த்துன்னு சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி எத்தனை ஏதாவது டவுட் இருக்கா? ஆப்ரேட்டர் வரைக்கும் மீதி ஆப்ரேட்டர் நாளைக்கு முடிச்சிடுறேன். ஸோ அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் மீதி நாளைக்கு வரும்போது ஒரு ஆப்ரேட்டரா முடிச்சுட்டு டாஸ்க் தர ஆரம்பிக்கிறேன். ஆப்ரேட்டர்ல டாஸ்க் இருக்கு. மேத்தமெட்டிக்கல் டாஸ்க். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருக்கு சொல்றேன். சரி ஓகே. பாருங்க டவுட் இருந்தா கேளுங்க.